வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலா விதையில் ஒரு பொடி மாஸ். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு ஈஸியான, ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. பலா விதை மட்டும் போதும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பலா விதையை குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு கப் அளவுக்கு பலா விதை எடுத்துடுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். க்ளீன் பண்ண பலா விதையை வேக வச்சு எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. பல்ஸ் மோடில் இதை அரைச்சி எடுத்துருவோம். இது போல் துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்படி பூ மாதிரி உதிர்ந்து வரும். பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடான ஒன்று, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வரமிளகா 1, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. வெங்காயம் வதங்கி உளுந்தம்பருப்பு செவந்து வரட்டும். ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி இது. ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சிப்ஸு போட்டிருக்கோம், சுண்டல் போட்டிருக்கோம், அதோட கூட்டு ஒன்று போட்டிருக்கோம். இது பொடி மாஸ். பலா விதையில் ஏகப்பட்ட டிஷ்ஷு பண்ணலாம். எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற பலா விதை, கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பலா விதை அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு, பெருங்காயம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி. நம்ம மிளகாய் பொடியும் போடுறோம், நல்ல மிளகு பொடியும் போடுறோம். அதனால் நீங்கள் காரம் பார்த்து போடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. பலா விதை கொஞ்சம் வாயு கண்டென்ட் அதிகம். புரோட்டீன் அப்படிங்கிறதுனால வாயு கண்டிப்பாக இருக்கும். அதனால் மிளகு, பெருங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். ஜீரகம் தாளிக்கச்சில் போட்டுட்டோம். வேணும்னா இப்போ கொஞ்சம் ஜீரக பொடி போட்டுக்கிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. துருவின தேங்காய் நல்லா கொஞ்சம் தாராளம் போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 1 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடும். வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய் எல்லாத்துலேயும் இதேமாரி நம்ம பண்ணுவோம். இது பலா விதையில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பலா விதை பொடி மாஸ் ரெடி. மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அட்டகாசமான சுவையில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற பலா விதை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.